வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு வித்தியாசமான லொக்கேஷன். அதே சமயம் இங்கே வந்து வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் ஆடியோ குவாலிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் கொஞ்சம் அதிகம் இந்த இடத்துல. ஸோ 2 பேர் இதில் வந்து நாய்ஸ் சப்ரஷன் அல்காரிதம்ல வேலை செய்யணும். ஒன்று வந்து நம்ம கேமரா சிவி வேலை செய்யணும், Xiaomi 14 சிவி. அதே சமயம் DJI மைக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆடியோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இது வந்து 4K 30 FPS. சரியா? பெருசாக கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ண போகிறதில்ல. ஸ்டாக் ஃபுட்டேஜ் அப்படியே அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அப்படியே போட போகிறேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MVS சினிமா அப்படிங்கிறவர் வந்து Vivo T3 Ultraல பேட்டரி நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. Vivo T3 Ultraல ஏன் நிக்கல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். Dimensity 9200+. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எப்பயுமே Dimensity SoC வந்து அதுவும் 9000 சீரிஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ as well as பேட்டரி லைஃப் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் பேத்தட்டிக்காக தான் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்கோர் Antutu இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் போய் வாங்கிடுறீங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த அளவுக்கு கூலிங் மெக்கானிசம் பெஸ்ட்டாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் இருக்கணும். ஸோ அதான் ப்ராப்ளம். T3 Ultra யூசர் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 7300 இருக்குது பார்த்தீங்களா, இதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் 7300X இருக்குது பார்த்தீங்களா, Razer 50ல அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல. ரெண்டுமே பாருங்களா ஹலோ யூ தான் இருந்தாலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்க முடியுது. இதில் பேட்டரி லைஃப் வந்து நம்ப முடியாத அளவுக்கு நல்லா இருக்குது. 4310 mAh தான். ஆனால் நிஜமாவே பேட்டரி லைஃப் சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எக்ஸப்ஷனலி குட். 7300 எங்கே தெரியுமா சொதப்புது? பர்ஃபார்மன்ஸ் படு கேவலம். மற்றபடி மீது எல்லாமே ஓகே. அதுவும் கேமரா UI இந்த மாதிரியான விஷயங்களை கூட அதெல்லாம் பெருசாக டேக்கிள் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ யாராவது இன்டென்ஸ் டாஸ்க்கு கேமிங் இப்படிலாம் யோசிச்சாங்கன்னா 7300 வேலைக்கு ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து என்னன்னா, ரவிக்குமாருங்கிற ஒரு தோழர் 24Kக்கு Nord 4 256GB வாங்கினேன். கேமரா குட்டு. பேட்டரி வந்து மார்னிங் 5 AM சார்ஜ் போட்டேன்னா நைட்டு 10 PMக்கு 50% வந்துச்சு. ஸோ 50% தான் ட்ரெயினே ஆயிருக்கு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மியூசிக்கு, இன்ஸ்டா, கால்ஸு, கேமரா யூஸ் பண்ணுவேன். ஓகே, வேறு லெவலில் இருக்கே. இது பயங்கரமான பேட்டரி லைஃபாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லைட்டாக எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்தோன்னா போதும், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்போ நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜ், எடுக்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாமே கொஞ்சமாக டச்சப் பண்ணோன்னா போதும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஃபேக்ட் தானே. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலுமே அதில் எடிட் பண்ணணுன்ற ஒரு ஆசை வரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது அப்போ பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து விஜய் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ iPhone 14 S23 மாதிரி காம்பேக்ட் டிவைஸ் இந்த வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. SRK என்ன பண்ணிட்டான்னா 20:9 21:9 மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு கிராப் பண்ணிட்டான் வீடியோவை. அதனால தான் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. S20 FE AAC மட்டும்தான் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நண்பர். இதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த TWS இல்லை நெக் பேண்டோ யூஸ் பண்ணுறீங்களோ அது ஆப்குள்ளே நீங்கள் போகணும். அதுக்கு தான் நான் காமிச்சிருப்பேன். அந்த ஹேமலோடைய ஆப்புள்ள நான் போனேன்னா அதில் போயிட்டு தான் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா LDAC எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஹேமலோடைய ஆப்புள்ள போய் LDAC எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அந்த LDAC மாதிரியான ஆப்ஷனே காட்டுது. இல்லாட்டி LDAC காட்ட மாட்டேங்குது. நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்க்கும்போது கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா AACயில் தான் இருக்கும். பட் ஹேமலோடியில் போயிட்டு நம்ம இந்த ஆப்புக்கு அதாவது இந்த பட்டுக்கு LDAC எனேபிள் பண்ணதுக்கப்புறமா LDAC வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக எனேபிள் ஆகிடுது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. ஒரு ரவுண்டு போய் செக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே LDAC இதெல்லாம் எனேபிள் பண்ணுறான்னு பாருங்கள். LHDC ஒர்க் ஆகாது, LDAC ஒர்க் ஆகணும், ஆப்டெக்ஸும் ஒர்க் ஆகணும். அதனால செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, மனோ அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே தான் முக்கியம், அதில் ரியல்மி காம்படிஷனாக இல்லை சிவியா அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரியல்மி தான் செம்ம பிரைட்டு ப்ரோ. ரியல்மி வந்து HDRக்கும் செம்ம பிரைட்டு, அவுட்டோருக்கும் செம்ம பிரைட்டு. அதுக்காக சிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொக்கையான அப்படி இல்லை, சிவியோட ரியல்மி பிரைட் அது வந்து கண்டிப்பாக ஷுர், ஃபார் ஷுர். ஆனால் கலர்ஸு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிவி வந்து அதோட பெட்டராக இருக்குது டிஸ்பிளேல நம்ம பார்க்குற கலர்ஸ். அதே சமயம் HDR கண்டென்ட்டே பார்த்தாலும் எல்லா டேட்டாவுக்கும் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் ஸ்ப்ளிட் ஆகி போகிறது வந்து சிவியில் நல்லாயிருக்கு. இதுவே ரியல்மியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ப்ளோ அவுட் ஆகுது ஒரு சில ஏரியாஸ்லலாம். நம்ம எப்பயுமே ரன் பண்ணுற அந்த 4K வீடியோலேயே க்ளவுட்ஸில் டீட்டெயில்ஸ் வந்து சிவியில் தெரிஞ்சுது. ஆனால் ரியல்மியோடது ரொம்ப பிரைட்டாக இருந்தது, க்ளவுடில் டீட்டெயில்ஸ் தெரில. க்ளவுட் ஃபுல்லாகவே ரொம்ப ஒயிட்டாக மாறிடுச்சு, ஃபைன் டீட்டெயில்ஸ் தெரில. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல்மி வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபுளோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். பட் ஓவராலாக LTPO மாதிரியான விஷயங்கள் வந்து ரியல்மிக்கு அட்வான்டேஜ். இதில் LTPOவில் அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி எல்லாமே ஓகே. நிறைய பேர் வந்து வீடியோ குவாலிட்டி மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, தமிழன் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து Pixel 7a ரியர் கேமரா. அதில் தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இத்தனைக்கு 1080p தான் எடுத்தோம். அதை வந்து நம்ம SRK என்ன பண்ணோம்னா 4K அப்ஸ்கேல் பண்ணோம். அதுக்கே வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. பிக்சல் ரியர் கேமரா வச்சு அப்போ வீடியோ எடுக்கிறதா இருந்தால் சூப்பராக இருக்கும் போல. ஃப்ரண்ட் கேமரா தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கி விட்ருவோம். இப்போ எனக்கு பதில் பின்னாடி இருக்கிற செடியை அது ஃபோக்கஸில் வச்சிருக்கோம். நான் வந்து ரொம்பவே சாஃப்டாகி இப்படி ஒரு ஆள் இருக்காண்டா அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி மாற்றி விட்றோம். ஸோ அதுதான் பிக்சலில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து.
விஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மோட்டோ 8050 பற்றி கொஞ்சம் ரிவ்யூ போடுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடியோஸ் வரும், ரிவ்யூக்கு நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஒப்பீனியன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் தவிர இப்போ கேமரா ஆப்லாம் செம்ம லேகியாக ஸ்லக்கிஷாக இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. கேமரா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. ஒரு குவாலிட்டி சொல்கிறேன், குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது. வீடியோ வந்து ஓரளவுக்கு ஓகே, ஃப்ரேம் ட்ராப் ஆகிறதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் ஃபோட்டோவில் வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரண்ட் as well as ரியரில். போர்ட்ரேட் அல்காரிதம் படுமொக்க, அதை வந்து இவங்க எப்படியா ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட்டுங்கிறத எடுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டப்படுது. ஹியூமன் போர்ட்ரேட்டில் அங்கங்கே கட்டிங் ஓட்டிங்கில் நிறைய பிரச்சனை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கேமராவில் கொஞ்சம் நிறைய குறைகள் இருக்குது. மற்றபடி வந்து இப்போ பேட்டரி லைஃப், டிஸ்பிளே இதெல்லாம் வந்து யோசிச்சோன்னா, அப்புறம் வெயிட்டு, காம்பேக்ட்னஸ் இப்படிலாம் யோசிச்சோன்னா வந்து எட்ஜ் 15 யோஸ் செம்மையாக ஸ்கோர் பண்ணும். நல்ல டிவைஸ். பாரதி ஆண்டவா, செல்லர் நல்லவங்களா இல்லை மோசமானது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லரோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வாங்கின எல்லாருமே என்ன மாதிரியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி இந்த செல்லர் கிட்ட தான் நான் ப்ராடக்ட் வாங்க போகிறேன், இந்த செல்லர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டேட்டாலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதை முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை பின்ன வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, செல்லர் வந்து உங்களை ரொம்ப சுத்தலில் விடுறான் அப்படின்னும் போது இந்த டேட்டாலாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிடுறது நல்லது. அடுத்து ஸ்பாட்டன் 2024 OnePlus 9 26K ஃப்ளிப்கார்ட்டில் வேணாம். 26K வந்து இப்போ OnePlusலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் முன்னாடி R24 சொல்லியிருந்தார் ஒருத்தர். சரி, அது கூட வேணாம், CE4 வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு பழைய OnePlus 9 வாங்கணும்? ஃபேக்ட் தானே. ஸோ அதையும் யோசிங்க. அடுத்து வந்து கேசவ், Realme 13 Pro Plus பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகுது. கண்டிப்பாக இதுக்கு வந்து எய்தர் Realme வந்து ஃபிக்ஸ் கொடுக்கணும். இல்லையா நீங்கள் தயவு செய்து பேட்டரி கிராஃபில் போய் செக் பண்ணுங்கள், எந்த ஆப் இந்த மாதிரி வந்து பேட்டரி குடிக்குதுன்னு. எந்த ஆப்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்பை வெளுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். மெட்டா ஆப் ஏதாவது இந்த மாதிரியான வேலை பார்க்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஒரு தடவை நீங்கள் ரீசெட் பண்ணி கிளியர் கேட்ச்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும் ப்ரோ. நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக பிராண்ட் வந்து அப்டேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாலா பிரதர், ஒரு 40,000க்குள்ள நல்ல மொபைல், அதாவது கேமரா அதிகமாக தண்ணியில் விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகாதபடி நல்ல சார்ஜ் நிற்கிற மாதிரி ஏதாவது மொபைல் வாங்கலாம். எந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய மொபைல்ஸ் இருக்குது. பட் இந்த ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், என்ன தான் அவங்க வந்து ஐபி ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்திலாம் கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அதனால் தண்ணியில் தவறுதெல்லாம் ஏதோ நடக்குது அப்படின்னும் போது நம்மளை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர, ஏன்னா இப்போ இந்த ஃபோனும் IP68 தாங்க. ஸோ இந்த ஃபோன் IP68 12R இந்த மாதிரியான டிவைஸ்லாம். ஸோ 40Kக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்கும். 12Rலாம் நல்ல பேட்டரி லைஃப் தரும் ப்ரோ. 12R பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் சூப்பர் ஃபோனு. டிஸ்பிளே கூட சூப்பராக இருக்கும். எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ப்ரைமரி கேமரா நல்லாயிருக்கும். ஸோ 12R நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஃபேக்ட் என்னென்னா, ஐபி ரேட்டிங் இருக்குங்கிறதுக்காக தயவுசெய்து யாருமே வந்து ஃபோனை தண்ணியில் போட்டுலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காதிங்க. எதர் நீங்கள் கேர் ப்ளஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா இந்த ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அது பெரிய தலைவலி, எங்கேயாவது கொண்டு போய் பிரச்சனையில் விட்டுரும். இப்போ நிறைய டிவைஸ் 40,000க்குள்ளே இருக்குது. இதுதான் அப்படின்னு என்னால் பிக் பண்ண முடியல, அவ்வளோ டிவைசஸ் இருக்குது. அதே மாதிரி தண்ணி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளெல்லாம் ஃபோனை போட்டோம்னா செம ரிஸ்க். அடுத்து என்னன்னா, மாறன் Realme GT6 30Kக்கு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சா வாங்கலாம். சார்ஜிங் மெக்கானிசம் வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. Realme GT6 தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு 30Kக்கு வேறு ஏதாவது இன்னொரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதையும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணலாம். பட் GT6 நல்ல டிவைஸ் தான் ப்ரோ. 8S Gen 3 வேறு கன்சிடர் பண்ணலாம். Realme GT6. அப்புறம் ஜோசப் என்ன கேட்டுருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, Samsung Note 20 Ultra 2024 வாங்கி யூஸ் பண்ணலாமா? இம்போர்ட் பீஸு இல்லைனா செகண்ட் ஹேண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஜோசப் ப்ரோ, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நல்ல ஃபோன். இன்றைக்கும் அது வந்து சூப்பர் ஃபோன் தான். Exynos 990 இஸ் வெல் நோன் ஆஸ் அ பாய்லர். அது ஞாபகம் இருக்கணும். சரியா? வாங்கிவிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து எனக்கு சுடுது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ப்ளஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சுட்டுக்கிட்டே இருந்ததுன்னு நீங்கள் நிறைய கேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் பேனல் அப்படியே பாப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ரெக்கசிவாக கண்டினியூஸாக ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா எந்த பேட்டரியாக இருந்தாலும் அதோட ஹெல்த் டிப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பேட்டரி பல்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வந்து Note 20 Ultraல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் பியூட்டிஃபுல்லான ஃபோன், அது வந்து உறுதியான ஒரு ஃபேக்ட் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான யூசர் அப்படிங்கிறத அதை டிஃபைன் பண்ண போகுது. நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூசர், வெறும் மீடியா எப்படின்னா உங்களுக்கு Note 20 Ultraல பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் வராது. சரியா? மிஞ்சி போனால் அந்த கோடு விழலாம். அதை பற்றி கூட என்னால் தெளிவாக சொல்ல முடியல. எந்த ஃபோனுக்கு எப்போ கோடு விழுதுன்னு யாருக்கு தெரியுது? இப்போ பாருங்கள், iPhone 16 Proக்கெலாம் கோடு விழுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு Snapdragon 8 Gen 4 மொபைல் எப்போ ப்ரோ வரும்? அதோ வந்துகிட்டே இருக்குது. ஆன் தி வே. இந்த மந்த் எண்டு, அடுத்த மாதம் வரிசையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. 8 Gen 4ன்னு கிடையாது, 8 இதை பற்றி அடிக்கடி நம்ம பேசியாச்சு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைசஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே யார் வருவானா, எப்பயும் மாதிரி தான் Xiaomi, iQOO, OnePlus இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா யார் முதல்ல இந்த மாதிரி போட்டி போட்டு வருவாங்க பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி வரிசையாக ஃபோன் லான்ச் பண்ணி விடுவாங்க. 8 Elite பேஸ்டாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாகா அப்படிங்கிறவர் வந்து அண்ணா ப்ளீஸ் டெல், I am a GT6 user. I am using GT6 for the past 1 month. If I put charge to 100% means the SOT is around 9+ hours. But if I remove the phone at 95 means I am getting 8 hours. நார்மல் தான் ஒரு
இது நார்மல் தான். அடுத்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அதாவது கமெண்ட் போட சொல்கிறீங்க, பார்க்க சொல்கிறீங்கன்னா நல்லதை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதிகபட்சம் 3 வீடியோ வரைக்கும் போடுறோம். 3 வீடியோவில் கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா கண்டிப்பாக ஒரு வீடியோவுக்கு 100 கமெண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக கூட வேணாம், 100 கமெண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ஒரு 250 கமெண்ட்டாவது வர வாய்ப்பு இருக்குது. எல்லா கமெண்ட்டையும் படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும். என்னால் கண்டிப்பாக படிப்பேன், அது எப்பயுமே நான் பண்ணுறது. ரொம்ப கிரிட்டிக்கலான கமெண்ட்ஸ்னால் நான் உடனே அங்கேயே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ப்ளஸ் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ கீழே பார்த்தீங்களா கொடியரசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு உதவி பண்ணியிருக்காருல்ல, இது வந்து யூஸ்வல் தான் அப்படின்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி, இப்போ சேனல் குரூப்பு அப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க டெலிகிராமில். அங்கே ஒரு 6000 பேர் 7000 பேர் இருப்பாங்க. எல்லாரோட கேள்விகளுக்கும் ஒருத்தரால் பதில் சொல்ல முடியுமா? பாட்டாலே ஒரு இப்படியே பதில் சொல்ல முடியாது. அப்புறம் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? உங்களுக்குள்ளார நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சில ஏரியாவை கிரியேட் பண்ணி வைக்கிறது. இப்போ இந்த கமெண்ட் செக்ஷன் எப்படின்னா, வீடியோ பார்க்குற ஒரு சிலர் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போலாம் வீடியோ எப்படி தான் எல்லாரும் பார்க்குறாங்க, வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், கமெண்ட் செக்ஷன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே வருவாங்க. கமெண்ட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது வீடியோ ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் மோஸ்ட்டாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனே வேறு யாராவது ஒருத்தர் டவுட் கேட்டிருப்பாரு. ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியணும் போது நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இதை தான் நான் வந்து எய்ம் பண்ணுறேன். எல்லா ஃபோனுமே எல்லா டைமும் என்கிட்ட இருக்குமானா கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு ஃபோன் பற்றி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்குற அந்த ஃபோனே வந்து வேறு யாராவது வச்சிருக்கலாம். அவங்க இப்போ கமெண்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. இதை தான் நான் இந்த இடத்துல வந்து மேலோங்கி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறேன். பட் நானே வந்து எல்லாத்துக்கும் போய் ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்களேன், இந்த வீடியோக்கு நம்ம ஒரு 10 கமெண்ட்லேருந்து 12 கமெண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா அதுவே வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது. இதை எவ்வளோ பேர் பொறுமையாக உட்காந்து கவனிப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரோ, ரொம்ப ஈஸி கிடையாது லைஃப்பில். இதை தாண்டி நிறைய எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக நிறைய டாஸ்க்கும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவில் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் யாரும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. டைம் வந்து பற்றாக்குறையாக இருக்குங்க, எல்லாருக்குமே டைம் பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம கம்யூனிட்டிலேயே ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்பீங்கிறதுக்கு தான் முக்கியமாக கமெண்ட் போட சொல்கிறது. நான் கண்டிப்பாக படித்து பார்ப்பேன், அது எப்பயுமே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் உடனே ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி உள்ள வீடியோவில் கமெண்ட் போட்டு அதை நான் இப்போ படிக்க முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் ப்ராக்டிக்கலி அகைன் அதுவும் கஷ்டம் தான். ஏன்னா இந்த கேப்பில் நம்ம இன்னொரு 10 வீடியோ போட்டுருந்துருப்போம். இந்த 10 வீடியோக்கு பின்னாடி அது 11 12வது வீடியோவாக இருக்கும். அதோட கமெண்ட்டை போய் படிக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், ரேரு. ஆனால் லக் இருந்தால் இப்போ ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற லேட்டஸ்ட் கமெண்ட் தான் டாப்பில் இருக்கும் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில். அதன் பேஸ் பண்ணி நம்மளால் வந்து ரிப்ளை பண்ண முடியும். பட் இதுதான், அதனால் நான் அதான் திரும்ப நான் அதான் சொல்கிறேன், எல்லார் கமெண்ட்டுக்கும் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதான்னு கேட்டால் ரொம்பவே கஷ்டம். என்னால் அது வந்து இயல்பாக பண்ண முடியாது. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் கூட தெளிவாக சொல்லியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எல்லாருக்குமே என்னால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது. பட் நீங்களே உங்கள் ஒவ்வொருத்தருக்கு இடையில வந்து ஹெல்ப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான நோக்கம். மொத்தம் இதில் தாங்க இன்னையோட கமெண்ட். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் சந்திப்போம். மொத்தம் சிவியில் எடுத்த வீடியோ, இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு பார்க்கலாம். பாய்.